நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம வெண்பா குட்டி இருக்காங்களா, அவங்க இருந்து போயிட்டு மல்லி கிட்ட ஒரே வார்த்தை தான் சொல்கிறாங்க. அம்மா இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த ரஞ்சிதம் தான் ஃபோன் பண்ணி நீங்கள் அங்கே வந்தது, அங்கே என்ன நடந்தது, இது எல்லாமே ராஜேஸ்வரி ஆண்டி கிட்ட சொல்லியிருக்காங்க. ராஜேஸ்வரி அத்தை உடனே போயிட்டு அங்கே மாட்டி விட்டுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டதை என்ன சொல்கிறேன், இதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம்மா, அவங்கள வேலைக்கு அனுப்புனாங்களா, அவங்களே இந்த வீடியோ அர்த்தம் எங்கிட்ட எட்டு வந்து கொடுத்தாங்க. இந்த மாதிரி வீட்டில் எல்லாம் பிரச்சனை ஆயிடுச்சுமா அப்படி இப்படின்னு நான் சொன்னேன். எங்கள் கம்பெனியில் யாரும் உதவியும் இல்லாமல் இந்த விஷயம் அங்கே தெரிஞ்சுக்காது, நான் ஃபஸ்ட்டு அது என்னன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக மல்லி வந்த நேரத்தில் என்னென்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டு சிசிடிவி பார்க்குறேன்னு சொல்லிட்டு போனாங்க. சிசிடிவியில் பார்த்தா இந்த மாதிரி அவங்க வந்தது உங்களவே நோட் பண்ணது, அவங்க ஃபோன் பேசுறத ரெக்கார்ட் மூலமா கேட்டுருக்காங்க. இந்த மாதிரி அவள் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டா ரொம்ப திமிரு பண்ண ஆரம்பிக்குவா. அவள் ரொம்ப பெரிய மயிருன்ற மாதிரி பண்ணுவா. அவளால் சும்மா விடக்கூடாது. அவள் எப்போவுமே நம்மக்கிட்ட அடிமையாக 5க்கும் 10க்கும் பிச்சை எடுத்துனுக்கணும், அப்போ தான் நமக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதை கேட்டதை என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல், என்னடா இது இந்த அளவுக்கு ஒரு பக்கம் மோசமான ஆளுங்களடா இவங்க அப்படின்ற மாதிரி தாங்க ஒரு பக்கம் நடந்துன்னு இருக்குது. பாப்போம் இன்னும் என்னெல்லாம் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு. சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் நடந்துன்னு இருக்குது. இந்த சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம வெண்பா குட்டி இருக்காங்களா, அவங்க இருந்து இதுக்கு மேலே இப்படியே விடக்கூடாதுமா, இது இப்படியே விட்டு தான் இந்த அளவுக்கு ஒரு பக்கம் மேலும் மேலும் பிரச்சனை மேலே பிரச்சனை இருக்குது, இதெல்லாம் இனிமேல் இப்படியே விடக்கூடாது, இவங்களுக்கு சரியான பாடத்தை புகட்டணும், நான் புகட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன பாடம் புகட்ட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம ரஞ்சிதங்கிறாங்களா, அவங்க வீட்டுக்குள்ளே வராங்க. அந்த சமயத்தில் நம்ம மல்லி போயிட்டு தவட்ட மேலே ஒன்று விட்டு இந்த வீடியோ அதை காட்டுறாங்க. ஏன்டி உனக்கு எவ்வளோ திமிரு இருந்தால், எவ்வளோ கொழுப்பு இருந்தால், எவ்வளோ அகங்காரம் இருந்தால் என் மேலே அபாண்டமாக பழி போட்டு இருப்பேன், நீ எல்லாம் பொண்ணடி, நீ எல்லாம் பொண்ணாக இருக்கிறதுக்கே தகுதி இல்லை, என் வாழ்க்கையை தட்டி பறிக்க பார்த்தேன், சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு நான் விட்டு தரலான்னு இருந்தேன். ஆனால் அந்த கடவுளோட அருளும் கடவுளோட புண்ணியமும் என் வாழ்க்கையாக விஜய் கூட சேர்த்து வச்சுச்சு, அதுவும் உனக்கு பொறுக்கலை, நீ எல்லாம் மனசு ஜென்மம் ஆடி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் தேவையில்லாமல் வார்த்தைகளை அள்ளி கொட்டுறாங்க. இதனால் மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டு, என்னடா இது நம்ம மேலே இந்த அளவுக்கு ஒரு பக்கம் வன்மத்தை வளர்த்துன்னு இருக்காங்களேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறமும் இதை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சிதங்கிட்ட ஒரே வார்த்தை தான் சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் எனக்கு எதிராக பிளான் பண்ணுறேன், அவரை கொட்டை பண்ணுறேன்னு எதனா பண்ணேன், நான் சும்மா இருக்க மாட்டேன். எல்லா சமயத்திலும் இந்த மல்லி சும்மாவே இருப்பா, சும்மாவே இவ்வளோ ஈஸியாக அடிச்சு தூக்கி தள்ளிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் கெஸ் பண்ணாத. ஏன்னா நான் எல்லா டைமும் ஒரே மாதிரி இருக்க மாட்டேன். எனக்குன்னு ஒரு நேரம் வந்துச்சு, அந்த சமயத்தில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு நான் சொல்லி நல்லா இருக்க மாட்டேன், செஞ்சு காட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி விட்டுறாங்க. இதுக்கப்புறம் எதுவுமே பேசாமல் ஒன்று புரியல சொல்ல தெரியல கண்ணால அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட் ஆகிடுறாங்க. இதுக்கப்புறம் என்னென்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது அப்படின்றது தான் சுவாரஸ்யமான விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ராஜேஸ்வரி இருக்கால, அவர் செம்ம அடிங்க ஒரு பக்கம் ரஞ்சிதங்கிட்ட. ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உன்னால் நான் போய் எல்லாருக்கிட்டே அடி வாங்கின்னு இருக்கேன், இனிமேல் நீயாச்சு அந்த மல்லியாச்சு, இனிமேல் இந்த விஷயத்தில் நான் தலையிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறேன். என்னடி உன் பாட்டுக்கு ஏதோ பேசிட்டு உன் பாட்டு போயிட்டே இருக்க, ஃபஸ்ட்டு இங்கே நில்லு, சொல்கிறதெல்லாம் கேளு, அதுக்கப்புறம் நீ போவ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லு, என்ன நில்லு, என்ன போ, இதெல்லாம் என்கிட்ட பேசாதீங்க. இதுக்கப்புறம் கூட நான் இதே மாதிரி இருந்தால் நான் தான் முட்டாள், இதுக்கப்புறம் நான் முட்டாளாக இருக்க விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க, ஏது பண்ண போகிறாங்க அப்படின்றத ஒரு குட்டி ப்ரோமோவை தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நாம் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.